ஸோ ஓகே ரியாக்ஸ் தமிழன் வெல்கம் பேக் டு இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம இமார்டல் படத்துலேருந்து ஜிவி பிரகாஷ் நடிக்கிற இமார்டல் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆகிருக்கு சி இஸ் மை அப்படின்னு சொல்லி சி இஸ் மை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு சம் சிஎஸ் மியூசிக்கல் தரமான ஒரு கான்செப்ட்டு அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஜூலை 23 ரிலீஸ் ஆக வேண்டிய படம், பட் ஜனநாயகன் வந்ததுனால தள்ளி போய் அவரை ட்வீட் போட்டார், இந்த மாதிரி தளபதி வந்தால் தள்ளி போய் தானே ஆகணும் அப்படின்னு. பட் செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆகுது. ஒரு மாதம் வந்து தப்புங்க. ஒரு ஆகஸ்ட் மாதமே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். சரி, ஒரு மாதம் தள்ளி போட்டாங்க. நம்ம வந்து அந்த செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்துடலாம். எக்ஸைட்டிங் த கண்டென்ட் அண்டு ஃபிலிம். ஏன்னா வந்து அவர் கொடுக்குற அந்த ஒவ்வொரு படமும் வந்து இப்போ ஹாப்பி ராஜுக்கு அப்புறம் இந்த படம் வருது. ஹாப்பி ராஜ் ஒரு தரமான ஒரு கதை, சூப்பராக இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாமே. பட் இமார்டல் வந்து ஒரு எப்படின்னா ஒரு பேய் பட கான்செப்ட் அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பட் ஆனால் வந்து ஒரு அனிமல் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. பட் அந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஆக்டிங்லேயுமே ஸ்கோர் பண்ணிடுவார். ஆக்டிங்கில் அவர் ஸ்கோர் பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த படங்கள் வந்து சரியாக வந்து அந்த கதைகள் கொஞ்சம் இதாக இருக்குது, இல்லாட்டினா வந்து ரிலீஸ் ஆக நேரம் வந்து கொஞ்சம் தப்பாகிடுது. ஸோ இது வந்து அவருக்கான ஒரு பெஸ்ட்டு ஃபிலிமில் ஒரு ஒன்றா ஆகும் அப்படின்றது ஒரு சின்ன வேண்டுதல். ஓகே, நம்ம இப்போ போய் பாட்டை பார்த்தலாம், விட்டால் ஓவராக பேசிக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து ஒரு 3 நிமிஷம் 34 செகண்டு. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பாட்டு ரியாக்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த கேமரா வந்து இந்த பாட்டு வந்து இருக்கு. டீசர்லேயுமே அந்த மாதிரி தான் படம் வந்து அப்படி தான் இருக்கும். என் பொல்லாத ஆசைய சொல்லாம கொள்ளாம வச்சேன்னு சேகரிச்சு, இந்த காடிய நெஞ்சில கண்ணால பார்த்ததும் எல்லாமே மாறிடுச்சு. என் பொல்லாத ஆசைய சொல்லாம கொள்ளாம வச்சேன்னு சேகரிச்சு, இந்த காடிய நெஞ்சில கண்ணால பார்த்ததும் எல்லாமே மாறிடுச்சு. நிலவொளியில நான் காயிறேன், இது பால்வழி பாலிசியோ. சிறுமொழியில நான் தெரிகிறேன், இவன் பண்ண ராட்சசியோ. தனியறையில நம்ம இருவரும், இது மியூச்சுவல் மோசடியோ. உன்னை நெருங்கவும் மனம் மறுக்குது, இது நேரடி சாட்டடியோ. அழகிய நாடி வந்து தினம் பேசி போற, என்னால் நேரத்தை நீ திருடி போற. என் வாழ்க்கைக்குள்ள கலர தூவி உயிரானால. She is my செல்ல குட்டி, she is my புச்சி குட்டி, she is my அம்மா குட்டி, she is my தங்க கட்டி, she is my sugar candy, she is my love brandy, she is my chocolate candy, she is my honey bunny. Yeah, she's my all. என் பொல்லாத ஆசைய சொல்லாம கொள்ளாம, 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 என் பொல்லாத ஆசைய சொல்லாம கொள்ளாம வச்சேன்னு சேகரிச்சு, இந்த காடிய நெஞ்சில கண்ணால பார்த்ததும் எல்லாமே மாறிடுச்சு. She is my செல்ல குட்டி, she is my புச்சி குட்டி, she is my அம்மா குட்டி, she is my தங்க கட்டி, she is my sugar candy, she is my love brandy, she is my chocolate candy, she is my honey bunny. Yeah, she's my all.
இம்மார்டல். அந்த இது நல்லா இருந்துச்சு, அந்த டைட்டிலில் லாஸ்ட் வந்தது நல்லா இருந்துச்சு. பாட்டுமே செம்மையாக இருந்துச்சு. அந்த சிஎஸ்மை செல்ல குட்டி சிஎஸ்மை அம்மு குட்டி. நான் மதியானம் போஸ்டரில் பார்த்தோன்னே என்னடா அது சம்மந்தமே இல்லை சிஎஸ்மை, ஒருவேளை அதே சாங் இது பேராகவே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதுதான் பேர். சிஎஸ்மையில் என்ன இருக்குது அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த நிறைய வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால தான் அந்த சிஎஸ்மை மட்டும்தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, 3 நிமிஷமாக ஒரு நல்ல ஜாலியாக போச்சு. ஒரு அதான் கதையை வந்து ஒரு சொல்ல முடியுது, இதிலே கண்டுபிடிக்க முடியுது கதையை வந்து. அந்த பொண்ணை அந்த லவ் பண்ணுறாங்க, அந்த பொண்ணை டெய்லி வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த ஒரு அனிமல் வந்து அதை சுற்றி தான் அந்த கதையை இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து அவன் எப்படி தப்பிக்கிறான், அந்த பொண்ணு எப்படி தப்பிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மாதிரியான கதை சார்ந்ததான் நினைக்கிறேன். நான் டீசர் வந்தப்போ ஒரு தரமான ஒரு கமெண்ட் ஒருத்தர் பண்ணியிருந்தான், அது செம்மையாக இருந்துச்சு. சிரிப்பு தான் வந்துச்சு. கீழே வந்து சரி கமெண்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சும்மா யதார்த்தமாக இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜிவி பிரகாஷ் அடுத்த பேச்சுலருக்கு ரெடி பண்ணிட்டாரா, அதுவும் கையெடு வச்சு அப்படின்னு. அதை வந்து சும்மா என்ஜாய் வேணால் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இது வெரி சீரியஸ் கண்டென்ட், ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கும். அந்த போஸ்டர்லேயே வந்து அந்த விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் நல்லா ஓகேவாக பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ஃபோனில் பார்க்கறதுனால நம்மளுக்கு இப்படி இருக்குங்கிறதுனே தேட்டரில் கொஞ்சம் பிக் ஸ்க்ரீனும் நல்லா பண்ணிட்டாங்கன்னா படம் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆகுது. பட்டு ட்ரெய்லரில் வந்தாலே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ